1 கப் உளுத்தம் பருப்பு 2 வாட்டி வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அங்கே நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா. கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். தண்ணி லைட்டாக வந்து தெளித்து இந்த மாதிரி கட்டி அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கணும் மாவு. அது கூடவே பொடியாக கட் பண்ண 2 வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் வந்து பொடியாக கட் பண்ணி ஒரு 10 மிளகு, 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். முதல்ல மாவு நல்லா வந்து கலந்ததுக்கப்புறமா ஒரு 3-4 நிமிஷம் இந்த மாதிரி வந்து அடித்து கலக்குங்க. அடித்து கலக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஏர்லாம் போயிட்டு மாவு நல்லா ஃப்ளஃபி ஆகிடும். தண்ணியில் போட்டிங்கன்னா அப்படியே மிதக்கணும். கரெக்டான பதம் இதுதான். கையை தண்ணியில் நினச்சிக்கிட்டு நீங்கள் எடுத்து உருட்டினீங்கன்னா ரவுண்டாக ஒட்டாமல் வந்துடும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு போண்டாவாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்ட உடனே திருப்பி விடாமல் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒட்டாமல் வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுடுங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக பொரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நம்ம உளுந்து ஊற வைக்கும் போது ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கணும். அரைக்கும் போது லைட்டாக தண்ணி தெளித்து வந்து அரைக்கணும் கிரைண்டரில். பாருங்கள், வெளியே வந்து கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே எவ்வளோ வந்து